உன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகையை நான் பார்த்ததே இல்லை. பழி வாங்கியா கேட்டதுக்கு இல்லன்னு சொன்ன. நீ மாறி ரேவதி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தானா? ஏனாகி புருஷன் நான் இருக்குல்ல கேட்காம தூங்க வேணாம். என்ன அர்த்தம்? சொல்லாதீங்க. நீங்க போய் அவங்க பதில் சொல்லுங்க. இவன் சத்தத்தை கேட்டா நானே எதிர்த்து வரேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வாரம் நம்ம தங்கராஜ ரேவதி மாட்டி விட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த காந்தில நம்ம தங்கராஜ இன்னைக்கு ரேவதி கிட்ட தீட்டலான்னு சொல்லி வரும்போது ரேவதி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. நீ நடிக்கிற என்று சொல்லி நம்ம தங்கராஜ் அதையும் கண்டுபிடிச்சிட்டான். நீ ஏன்டி என்னையெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற, நான் பண்ணதே எனக்கே பண்ணி காட்டுறியாங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கான் நம்ம ரேவதி. இப்படி அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ விடுறதாவே இல்லை. ரேவதியும் பயங்கரமா திரிகிட்டு இருக்கான். திட்டினது மட்டும் இல்லாம நீ இப்படி கெட்டு போயிட்ட, காரணம் மாதிரி தான் நினைக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ரேவதி ஒரு வழியா அவங்ககிட்ட தப்பிச்சாலும் நாளைக்கு அவளுக்கு டோஸ் உண்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ் நம்ம தங்கராஜோட பேச்ச கேட்டுட்டு நம்ம மதிக்கிட்ட ரொமான்டிக்கா போறேங்கிற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். பாக்கிறதுக்கு பயங்கர காமெடியா இருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் அது எல்லாமே மதிக்கு தெரிஞ்சு அவ வேணாங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. ஆனா அதை சுரேஷ்னால ஏத்துக்கவே முடியலைங்க. சுரேஷ் ஒரு பக்கம் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தே ஆகணும்னு சொல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்க கேட்க நம்ம சுரேஷுக்கு பயங்கர கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தாதுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். கத்துனது கேட்டு அவங்க அம்மாவே அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம மலரோட புருஷனும் கூட வந்துட்டாங்க. நம்ம சுரேஷோட அப்பா இன்னொரு பக்கம் கோவமா வெளியே வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நம்ம மதியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கான், கேட்டுதான் நான் வந்தேன் சொல்லுறான்னு சொல்ல அவன் இவனால்தான் என் வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம சுரேஷ் மதி சுரேஷ் அடிக்கிறதும் அதெல்லாம் நாளைக்கு வரப்போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.